நேத்துக்கு நம்ம மாடு போட்ட கண்டுபிட்டீங்க. போட போட. சரசு, இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஐயா. என்னடா அமாவாசை? சரசு வாந்தி எடுத்துருங்க. ஏதாவது கண்டது கடிய தின்னுப்பா, என்னன்னு கேள. என்னத்தீங்க கேக்குறது? எனக்கு இந்த ஊர்ல யாரு வாந்தி எடுத்தாலும் உங்க ஞாபகம் தாங்க வருது. உள்ளத சொல்றேங்க. ஏங்க இப்ப என்ன செய்யறது? டேய், நீ ஒண்ணு செய். நேரா உசிலம்பட்டி சந்தைக்கு போய் உன் வளத்தைக்கு ஒரு பட்டுக்கரை வெட்டியா எடுத்துக்க. ஐயா, இதை விட என்ன செத்து போயிட சொல்லுங்க. அறிவு கெட்டவனே, நம்ம பண்ணையில வேலை பாக்குறான முருகப்பன் பையன், அவனுக்கு சரசுவை கட்டி வச்சிடலாம். என்னங்க என்னங்க, மல்லிகைப்பூ முளை எவ்வளவு? முளை எவ்வளவு இருந்தா என்ன வாத்தியார் ஐயா? அடடே, நான் வாத்தியார் உங்களுக்கு தெரியுமா? பட்டிக்காட்டுல பறக்கிற காக்கா கூட புதுசா இருந்தா தெரிஞ்சிடும். இந்தாங்க 3 முழம். எவ்வளவு? 30 காசு. என்னங்க என்னங்க, கொஞ்சம் இருங்க. நான் உங்களை தினமும் அடிக்கடி இந்த இடத்துல பாக்குறேன். அதுக்கு இல்ல, காலையில போகும்போது தண்ணிய பார்த்து நெத்தி நிறைய அழகா பொட்டு வச்சுட்டு போறீங்க. ஆனா மறுபடி சாயங்காலம் அதை கலைச்சிடுறீங்க. வாத்தியார் ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்லம்மா, சொல்ல மாட்டேன். வாத்தியார் ஐயா, புருஷனை தின்ன பூ வித்தா எந்த பொம்பளையா வாங்குவா? ஆனா இந்த தொழிலை தவிர வேற வழியே எனக்கு தெரியல. ஊர் அறிஞ்ச முண்டச்சி உள்ளூர்ல பொட்டு வச்சு ஏமாத்த முடியுமா? அதனாலதான் 5-6 மைல் தாண்டி அன்னாட அசலூருக்கு நடக்கிறேன். மன்னிச்சுங்கம்மா, விஷயம் தெரியாம நான். பரவாயில்லையா, பாத்தீங்க கேட்டீங்க, இதுல என்ன இருக்கு? என் வயிற்று பழப்புக்காக நான் இதை செய்யலையா? போன புண்ணியவா ஒரு பொட்ட பிள்ளைய குடிச்சிட்டு போயிட்டான். பையனா இருந்தா 10 வயசுல பண்ணையத்துக்கு வந்து நிப்பான். பொண்ணாச்சு சமஞ்சில நிப்பா. நான் உருட்டு பருட்டு பண்ணியாத வீட்டை விட்டு துரத்த வேண்டாம். அதனாலதான் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்லம்மா, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். வரையா? அக்கா அக்கா, எனக்கு நேரமாச்சுக்கா. சும்மா லொக்கு லொக்குன்னு நச்சரிச்சுன்னா பாரு, கையில கரண்டி இருக்கு. பள்ளிக்கூட மணி அடிச்சு அங்கிட்டு நேரமாச்சு. அது எனக்கு தெரியுது, ஈழவருக்கு தெரியலையே. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனா ஒண்ணு குடிமொழிடாது. இந்த சாப்பிடு. என்ன சத்தம்? என்னடா சத்தம்? ஏன் இப்படி கத்துற மாட்டோடு உடையிற மாதிரி? சத்தம் வீதி கேக்குதுடா. நான் ஒருத்தன் இருக்குங்கிற பயமே கிடையாது உனக்கு. ரொம்ப குளிர்விட்டு போச்சுடா. அவனுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு. நான் தான் தோசையை தின்னுட்டு அப்புறமா போன்னு சொன்னேன். அந்த கோவம் அவனுக்கு. அவன் பள்ளிக்கூடம் போறான்னு தெரியுமில்ல. நேரத்தோட வயிற்றுக்கு ஏதாவது போட்டு அனுப்புறதானம்மா. என்ன புள்ள நீ? ஆத்துக்கு போன துணி துவைச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. ஆமா, நல்லா ஆத்துக்கு போன துணியை துவைச்ச. ஸ்கூலுக்கு போ. என்னடா ஒன்னு தொடு. எதுக்கு? ஸ்கூலுக்கு மட்டம் போட திட்டம் போடுறியா? போடு. நான் போக மாட்டேன். அப்படியே சொன்ன லேட் ஆயிடுச்சுன்னு. புது வாச்சாரு ஸ்கூலுக்கு போன என்ன அடிப்பாரு. நீ கொண்டு வந்து விட்டுட்டு போ. சரி சரி வா, நானும் கூட வரவா.
பார்க்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இவர் வேற. சாரி ஏலாட்டுங்க. அக்கா ஓஹோ, சிபாரிசுக்கு ஆள் வந்திருக்கா? ஏண்டா வரதே லேட்டு, இதுல சிபாரிசுக்கு ஆள் வேறையா? பிள்ளைங்களுக்கு அடிச்சு சொல்லி கொடுத்தா படிப்பு வராது, அணைச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுடா பெருசாமி. ஏன் லேட்டுன்னு எனக்கு கரெக்டா காரணம் சொல்லி ஆகணும். அது வீட்டுல இருக்கிற ஈர விறகு கட்டிக்க தெரியலையே, அதுதான் காரணம்னு அவர்கிட்ட சொல்லுடா பெருசாமி. சரி, உட்கார். இது ஒன்னும் கோயில் மணி இல்ல, ஸ்கூல் பெல். இது ஒண்ணும் பள்ளிக்கூடம் இல்ல, கோயில். மனுஷங்க தெரியாம நடந்துச்சு, ஏதோ அசதி தூங்கிட்டேன். முன்னால போற எருது நேர போனாதான் பின்னால வர்ற ஏறு நேர வரும். அம்மாவாசை சொல்றீங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுதான் வாத்தியாரோட முதல் கடமை. அம்மாவாசை உள்ளத சொல்றீங்க. நீங்களே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அப்படி இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி. உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இங்க கொடுக்கறோம், சொந்த கால நிக்கிறதா கௌரவமா நினைக்கிறோம். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னைக்கே இந்த இடத்தை காலி பண்ணிடுங்க. நானும் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு வரேன், பேசாம வாங்க பேசாம வாங்க. யாராவது ஒரு வார்த்தை கேட்கறீங்களா? அங்கிட்டு வீட்டுல இந்த கத்து கத்துறீங்க. இங்க வீடா இருக்கு, நான் என்ன மடியில கட்டி வச்சிருக்கேன். வீடு கேட்கறாங்க. வீடு போங்கடா போங்கடா போங்கடா. ஏன்பா இந்த ராமசாமி வீடு எப்படி இருக்கும்? ஐயோ வானா சார், அங்க ஒரு பொம்பளை இருக்குது, அதுக்கு யானை கால் சார். நாமளும் அங்க போய் தங்கினா நம்மளுக்கு வந்துருச்சா? என்ன சார் இது ஊர்வலம்? அதையும் கேக்குறீங்க. எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னாலும் சொன்னேன், இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஊரவே அமங்கலப்படுத்துறாங்க. கிடைச்சதா இல்லையா? வீடு கிடைச்சது, ஆனா காலி ஆவறதுக்கு 2 நாள் ஆகுறாங்க. 2 நாளைக்கு எங்க தங்குறதுதான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா என் கோட்டை தங்கலாம், ரொம்ப பெரிய இடம் சார். அதுல நல்லா இருக்காதுங்க. யார் சொன்னது? ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமா வச்சிருக்கேன். அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல, 2 பேரும் ஒரு இடத்துல தங்குனா. படிச்சு நீங்களும் இப்படி பேசினா எப்படி சார்? இதோ பாருங்க, இந்த உலகம் முழுவதையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு பழமொழியா இருக்கு. வாங்க போலாம். சார் சார், நீங்க அங்கேயே தங்கலாம் சார், எங்களுக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது சார். சரி, அப்ப நான் பள்ளிக்கூடத்தை போய் பெட்டி படுக்கல எடுத்து வந்துடுறேன். பாப்பா. இதுக்கே இப்படி சிரிக்கிறீங்களே? 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதை விட பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னது? ஒரு டீச்சர் வழக்கமா காலையில மத்தியானமும் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க. மத்தியானம் வழக்கமா டீ வாங்கும் போது எனக்கு இருந்த ஆத்திரத்துல அதுல தூக்கி கொடுத்துட்டேன். ஐயோ, உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு குரு துறவி இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. ஆமா, எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்தது? விவரம் தெரியாத வயசு, தப்பு பண்றோம்னு தெரியாமலே செஞ்சுட்டேன். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பின்ன இருக்காதா? ஆமா, அப்புறம் அந்த டீச்சர் டீ குடிக்கும்போது தெரியல? ஓ, தெரிஞ்சதே. இன்னைக்கு தான் டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சாங்க. வாங்க, அவரோட இன்னொரு வரைக்கும் ஒரே கூத்து கூத்து நடக்கட்டும் நடக்கட்டும்.
என்ன மாசம், என்ன விஷயம்? பெரியவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு வீடு கிடைக்க வரைக்கும் 2 நாள் அவர் வீட்லயே தங்கலான்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, நாளைக்கு தான் வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்களே, இன்னைக்கு ஒரு நாள் தானே இங்கே தங்கிக்கிறேன். அது பாத்தியாரையா, சாப்பாடெல்லாம் ஆச்சுங்களா? இல்ல இல்ல, இனிமே தான். இன்னைக்கு சமூக சேவை வீட்டு சாப்பாடு தான். ஓ, சமூக சேவையம்மா மனசு, தாராள மனசு. சாப்பிடுங்க, மனம் போல சாப்பிடுங்க. ஐயா வரட்டுங்களா? அம்மா வரட்டுங்களா? இது எடுத்து நகத்துப்பா. ஆறாமன் கிறுக்க போய் மௌன வெயிடா கிறுக்கா. என்னையே ஆடுறது சேர்த்துக்க மாட்டாங்க, நடுவுல நீ நான் கிறுக்கலாம், நீ கிறுக்கலாம். மம்பட்டல தோச்சு பெரிய பாரியா சும்மா இல்ல, சின்ன பசங்களா பெட்டிக்கல நகத்தியா உன் ஆடு வசமா மாட்டிக்கிச்சு. கிழகிழே ஆட்டம் என்ன, பாட்டு என்ன, சிரிப்பு என்ன, கும்மாளம் என்ன, வாத்தியாரு குடுத்து வச்சவையா ராத்திரி வடவாயாத்தோட சாப்பிட்டுருப்பான். துரசாமி, துரசாமி. யார் இது? துரசாமி இல்ல? துரைசாமி வெளியில விளையாட போயிருக்கான். வேற ஒண்ணு இல்ல, எதிர்த்த வீட்டு குடி வந்திருக்கேன். துரைசாமி வந்தா நான் சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கேட்டேன், சத்தத்தையே காணோம். வீடெல்லாம் ஒரே குப்பை கூலமா இருக்கு, கூட்டுறதுக்கு கொஞ்சம் தொடப்பம் கிடைக்குமா? வருது. முதல்ல அந்த தொடர்த்தை கொண்டாங்க இப்படி. நீங்க என்ன போக்காரமா இந்த பக்கம்? அடுத்த வீட்டு கதவு என் வீட்டு கதவு தான், கொண்டாங்க இப்படி. 1 1 2ன்னு படிச்ச படிப்பு என்ன, பாக்குற உத்தியோகம் என்ன, கூட்டுறாராம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு கட்டினவளை கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல? ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. பட்டணத்துக்காரங்க போனப்பே இப்படிதான் இருக்கும், எதையும் காலகாலத்துக்கு செய்ய மாட்டாங்க. ஏதோ இந்த வயசுல பிள்ளைய பார்த்தா தான் நாளைக்கு நம்ம கையும் காலும் உயர நேரத்துக்கு கஞ்சி ஊத்தாகும். என்ன நான் சொல்றது? கையில விளக்கமா தவிர கேள்வி கேட்டா தப்புன்னா சொல்ல முடியும். இந்த வாயம் இல்லன்னா எங்க ஊர் பிள்ளைகளை மேய்க்கிறது கஷ்டம் தான். அப்பா அத்தாளுக்கு கண்டாச்சு போட்டு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்க்க சொல்லுங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க. அத கஷ்ட காலமே. அப்பா அத்தா கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டா வந்தீங்க? இருந்தா தானே கோச்சுக்கிறதுக்கு. இந்த விஷயத்துல நீங்க என்னை விட ரொம்ப பாக்கியசாலி. உங்களுக்காவது சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆமா, சோறு தண்ணிக்கு என்ன பண்ண போறீங்க? சட்டி பானை ஸ்டவ் எல்லாம் தயாரா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் எங்கேயாவது வெளியில கடையில சாப்பிட்டேன்னா நாளைக்கு நானே சமைக்க போறேன். அவசியம் எங்க வீட்டு சாப்பாடு நீங்க நாளைக்கு சாப்பிடணும். அந்த கூட்ட வர நான் பாக்கணும் போல இருக்கு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. வணக்கம் சார். ஆனா நம்ம பெரியசாமிக்கு வழக்கம் எப்போதும் லேட்டா வர்றது. துரை ஏன் லேட்டுங்க? கொஞ்சம் லேட்டா ஆச்சு. சொல்றேன், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உட்காருங்க, வாங்க உட்காருங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கலாம். பரவாயில்ல, என் வேலையில முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வா இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது புஸ்தகம் எல்லாம் வாங்கிட்டு போலாம்ல? புஸ்தகம் இருக்கு, ஆனா ஸ்கூலுக்கு கொண்டு இல்ல, வீட்டுல இருக்குது. நானும் வெயிட் பண்றேன். தப்பா நினைக்கலாம், ஒரு பையன் உங்க வீடு வரைக்கும் அனுப்புறீங்களா? நோ, படிக்கிற பசங்களை சொந்த உபயோகத்துக்காக வீட்டுக்கு அனுப்புறது தப்புங்க. அப்ப சாவியை கொடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். சாவி ஒண்ணு திருட மாட்டேன் சார், நம்பி கொடுங்க. அதுக்கு இல்லைங்க, மறுபடியும் சாவிய பக்கத்து வீட்டு ஏத்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன். அப்ப வரேன் சார்.
சார் அக்கா கொடுத்தாங்க. தேங்க்ஸ். சார் எங்க அக்காவுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? எங்க அக்கா இந்த வாரம் இதைய மட்டும்தான் வாங்கினாங்களாம். அதனால உங்ககிட்ட குங்குமரம் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒண்ணு செய். முதல்ல உங்க அக்காட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம் அப்படின்னு சொல்றியா? போயிட்டு வா. என்னடா என்ன சொன்னாரு? முதல்ல உன் இதயம் வேணுமா, அப்பதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம். ஏண்டா வாத்தியார் எப்படி சொன்னாரு? இப்படித்தான் சொன்னாரு. சாதாரணமா சொன்னாரா, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா? உங்க அக்கா கிட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம் அப்படின்னு சொன்னாருக்கா. என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? சரி, புத்தகத்தை தரேன். இது பாரு, அவர்கிட்ட புத்தகத்தை கொடுக்கும்போது நான் இது வரைக்கும் யாருக்குமே இதயத்தை கொடுத்ததில்ல, உங்ககிட்ட தான் கொடுக்கறேன். இதை நீங்க பத்திரமா வச்சு படிக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சொன்னிச்சு. சார் இதயம் குங்குமம் கொடுங்க. உங்க அக்கா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. சரி. வேற தண்ணிக்கு போயிட்டது. அது இருந்தா கூட ஒரு காபி தண்ணியாவது போட்டு கொடுக்கும். ஐயா, இந்த பொன்ராஜ் கடற்கரையில போய் ஒரு காபி வாங்கிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஐயரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் பத்தலன்னாரு. ஆமையா, நான் கூட கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் வசூலே ரொம்ப குறைச்சல் தான். அதான் அவரை பார்த்து எவ்வளவு பத்தலையோ அதை நான் தரேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வர வழியில மழை, அப்படியே உன் வீட்டுல ஒதுங்கினேன். போலான்னா மழை விட்ட பாடு இல்ல. யாரது? வாமா வா. ஏன் பொண்ணு தாங்க. ஏமா இப்படி தொப்பமா நனைஞ்சு வந்து நிக்கிறியே, உனக்கு காலையிலேயே வேலை செய்யல? ஐயாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. வணக்கங்க. நாயனத்துக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே. பேரு ஜோதிங்க. நல்லா இருக்கு. குழந்தை தொப்பெல்லாம் நனைஞ்சு வந்து நிக்குது. மாத்த துணி எடுத்து கொடுப்பா. ஈர துணியோட நின்னு காய்ச்சல் நோய் வந்து கஷ்டப்பட போகுது. இந்தாம்மா, உள்ள போய் உடம்ப நல்லா துவட்டிக்கம்மா. மோதிரத்தை காணுமே. எங்க கட்டி வச்சிருப்பேன்? நல்லா பாருங்க ஐயா. காணுமே. ஒருவேளை ஐயர் வீட்டுல. ஆமா, அப்படிதான் இருக்கும். ஐயர் கண்ணில் பட்டா எடுத்து வைப்பாரு. ஆனா அடுத்தவன் கண்ணில் பட்டா. ஆமாங்க, காசு பணம்னா யாருக்கு ஒரு ஆசை வரத்தாங்க செய்யும். அதான் போய் பார்த்து வரலான்னா மழை விட்ட பாடு இல்ல. ஐயா, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுங்களா? ஆமா நாயனும், நீயும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துரு. சரிங்க, இப்போ வந்துடுறேங்க. ஐயா, இப்ப வந்துடுறேங்க.